வணக்கம் நண்பர்களே, வாசிப்பது நுண்துதுமி ரமணன். பூலித்தேவரை ஒழிக்க கான் சாகிப் பலவித தந்திரங்களை செய்தான். பூலித்தேவருக்கு ஆதரவாய் இருப்பவர்களை எல்லாம் தன்பக்கம் இழுத்துக்கொண்டால் அவனை தனிமையாக்கி அடக்கிவிடலாம் என்று திட்டமிட்டான். பூலித்தேவனுக்கு ஆதரவாய் இருந்த திருவிதாங்கூர் மன்னர் மார்த்தாண்டவர்மனை நேரில் சந்தித்து, பூலித்தேவனால் உங்களுக்கு ஒரு நன்மையும் இல்லை, கும்பினிக்கு அடங்கி நடந்தால் தங்களுக்கு எல்லா சலுகைகளும் கிடைக்கும் என்றான் கான் சாகிப். பூலித்தேவன் மேல் தாங்கள் படையெடுக்கும் பொழுது தங்களுடைய படையும் உங்களுடன் அனுப்புவதாக மார்த்தாண்டவர்மன் கான் சாகிப்பிடம் கூறினான். பல பாளையத்தார்களை சந்தித்து பூலித்தேவனுக்கு ஆதரவளித்தால் உங்களுக்குத்தான் நஷ்டம் என்று அவர்களை பயமுறுத்தி, கும்பினிக்கு ஆதரவாக செயல்பட்டால் என்னென்ன சலுகைகளை பெறலாம் என்று சொல்லி அவர்களை தன் பக்கம் ஈர்த்தான் கான் சாகிப். சலுகைக்காகவும் உயிருக்கு பயந்தும் கும்பினிக்கு அடங்கிய கோழைகளால் தான் நம் நாட்டின் சுதந்திரமே தள்ளி போனது. கான் சாகிப்பின் படை நெற்கட்டான் செவ்வலை நோக்கி சென்றது. கான் சாகிப் பூலித்தேவனை சந்தித்து கும்பினிக்கு அடங்கி நடக்கும்படியும் இல்லையென்றால் அழிவுதான் ஏற்படும் என்பதை சொல்லிவிட்டு வரும்படியும் தூதர்கள் மூவரை அனுப்பினான். தூதர்கள் மூவரும் பூலித்தேவனை சந்தித்தனர். வந்த தூதர்களை வரவேற்ற பூலித்தேவன், என்னை தமிழின துரோகி கும்பினியின் அடிமை கான் சாகிப் போல அடிமை வாழ்வு வாழச் சொல்கிறீரா? நாங்கள் அடிமை வம்சத்தில் பிறக்கவில்லை. வீரமும் விவேகமும் மண்ணுக்காக உயிரை கொடுக்கும் தைரியமும் கொண்ட தமிழ் மண்ணில் பிறந்தவர்கள். உங்கள் கான் சாகிப் புறநானூற்று கதைகளை படித்திருக்க மாட்டார். தன் மகன் போரில் புறமுதுகில் அம்பை பெற்றான் என்பதற்காக தன் மகனுக்கு பால் கொடுத்த மார்பகங்களையே அறுத்தெறிந்தவள் எங்கள் தமிழ் தாய். இந்த வீரக்கதையை அவர் அறிவாரா? முரத்தால் புலியையே விரட்டியவர்கள் எங்கள் பெண்கள். எங்கள் உயிர் உள்ளவரை கும்மினியை எதிர்ப்போம். கும்மினிக்கு ஆதரவாய் இருப்பவர்களையும் எதிர்ப்போம். எங்களுக்கு பிறகும் எங்கள் வித்துக்கள் ஒவ்வொன்றும் உங்களை எதிர்க்கும். போங்கள் என்று வீரம் பொங்க முழங்கினார் பூலித்தேவன். அவர்கள் போனதும் கான் சாகிப்பை பற்றி சிந்தித்தார் பூலித்தேவர். சிவகங்கைக்கு அருகே உள்ள பனையூரில் ஏழை விவசாயிக்கு பிறந்தவன் மருதநாயகம். இளமையில் புதுச்சேரியில் ஜாக்குசா என்பவனின் வீட்டில் வேலைக்கு சேர்ந்தான். அந்த வீட்டில் திருட்டு குற்றத்தில் ஈடுபட அவனின் காதுகளை வெட்டி துரத்த தஞ்சை மன்னரிடம் சிப்பாயாக இருந்தான். பின்னர் ஆர்காட் நவாப் அலியிடம் சில காலம் வேலை செய்தான். பிறகு புரூட்டன் என்ற ஐரோப்பியர் அவனின் வலுவான உடலை பார்த்து போர்க்கள பயிற்சிகளை அளித்தான். பின்னர் நெல்லூரில் முகமது கமால் என்ற தலைவரிடம் சேர்ந்தான். அவர் அவனை முஸ்லீமாக மாற்ற மருதநாயகம் கான் சாகிப் ஆனான். அடுத்து அவன் ஆர்காடு நவாப்பிடம் சேர்ந்து கும்மினிக்கு ஆதரவாக தமிழ் மண்ணை மறந்து தமிழர்க்கே எதிரியாக வாழ்கிறான். இவனை உயிருடன் விட்டால் நம் தாய் நாட்டையே காட்டி கொடுப்பான். கான் சாகிப் போன்ற காட்டி கொடுக்கும் கேவலமான தொழில் செய்பவரை அழித்தொழிக்க வேண்டும் என்ற முடிவுக்கு வந்தார் பூலித்தேவர். தன் தளபதிகள் 5 கொன்றது பூலித்தேவருக்கு அவன் மேல் கடும் கோபத்தை உண்டாக்கியது. திருவில்லிபுத்தூரில் கான் சாகிப் பாளையக்காரர்களோடு ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்துவதாக பாளையக்காரர்களுக்கு அழைப்பு விடுத்தான். பூலித்தேவன் தனது 5 தளபதிகளையும் சில ஒற்றர்களையும் அனுப்பி வைத்தார். கூட்டம் முடிந்ததும் கான் சாகிப் தனது குதிரையையும் சில ஆயுதங்களையும் பூலித்தேவரின் 5 தளபதிகள் திருடிச் சென்றதாக அவர்கள் மேல் குற்றம் சுமத்தி 5 கொன்றதில் பூலித்தேவர் மிகவும் வேதனை அடைந்தார். 5 சிறந்த போர் வீரர்கள். அவர்கள் இழந்தது அவருக்கு 500 வீரர்களை இழந்ததை போல ஆகிவிட்டது. அவர்கள் திருடியே இருக்கலாம், அதற்கு தண்டனை மரணமா? பூலித்தேவனின் நாட்கள் உயிரோடு இருக்கக்கூடாது என்ற வெற்றியில் கொன்றிருக்கிறான் பாவி. தனக்கு சாதகமாய் இருந்த பலரையும் தன் பக்கம் ஈர்த்து கொண்ட அவனின் ஈன குணத்தை கொள்வதா? தன் நாட்டு அரசருக்கே துரோகம் செய்யும் இந்த கேவலமான மனிதர்களை என்னவென்று சொல்வது? யார் தன்னோடு இருந்தாலும் சரி, இல்லை என்றாலும் சரி, கும்மினி கான் சாகிப் படைகளை நாட்டை விட்டே துரத்தியாக வேண்டும் என்று உறுதி பூண்டார் பூலித்தேவர். 1759 நவம்பர் 6 காலை நெற்கட்டான் செவ்வல் கோட்டையை கான் சாகிப் என்ற மருதநாயகம் தாக்க ஆரம்பித்தான். பூலித்தேவரின் படைகள் ஆக்ரோஷமாக எதிர்த்தாக்குதலை தொடுத்தன. கான் சாகிப்பால் கோட்டையை சிறு ஓட்டை கூட செய்ய முடியவில்லை. 1 நாள், 2 நாள், 1 மாதமாக தாக்கியும் கோட்டை அசையாமல் நின்றது. கான் சாகிப்பிற்கே ஒன்றும் புரியவில்லை. இந்த கோட்டையை தகர்க்க வேண்டுமானால் இப்போது இங்கே இருக்கும் பீரங்கிகள் போதாது என்பதை உணர்ந்தான். 1 மாத போருக்கு பிறகு ஓய்வெடுத்தான். பூலித்தேவரின் படைகளில் சில 100 பேர்கள் இறக்க தன் பக்கம் 1000 பேர்கள் மட்டும் இருப்பதை கண்டு மனம் நொந்தான் கான் சாகிப். வெறும் பாரம்பரிய கருவிகளை வைத்துக்கொண்டு வெடிமருந்துகளை விட துரிதமான தாக்குதலை நடத்தும் பூலித்தேவரின் போர் முறை எண்ணி வியந்தான் கான் சாகிப்.
மேலும் குரங்குகளைப் போல மறைந்து மறைந்து தாக்கும் புதிய போர் முறையால் கும்மிணி படைகள் தடுமாறத்தான் செய்தன. எங்கிருந்து வந்து தாக்குகிறார்கள், எப்படி வந்து தாக்குகிறார்கள் என்பதை கான்சாகி படை வீரர்களால் புரிந்து கொள்ளவே முடியவில்லை. இதுதான் குரில்லா தாக்குதல் முறை. இதை முதலில் போர் தந்திரமாக கொண்டு வந்தவர் பூலித்தேவர் அவர்களே. பாஞ்சாலங்குறிச்சி, திருச்சி, மதுரை, தூத்துக்குடி மற்றும் பல இடங்களிலிருந்து படைகளை வரச் செய்தார். திருவிதாங்கூர் படையும் கான் சாஹிப்புக்கு உதவிக்கு வந்தது. மீண்டும் 1759 டிசம்பர் 4ஆம் தேதி போரை துவங்கினான் வெறி பிடித்த கான் சாஹிப். வணக்கம், நான் அருண் பேசுகிறேன். நான் எழுதின தமிழுக்கு ஏன் பெண் வடிவம் அப்படிங்கிற முதல் புத்தகம் அமேசான் கிண்டலில் வந்து அவைலபிளாக இருக்குது. அதை வாங்கி படிச்சுட்டு உங்களுடைய வேல்யூபிள் ஃபீட்பேக்ஸை வந்து ஷேர் பண்ணுங்கள். அந்த புக்குக்கான லிங்க்கும் வந்து இந்த வீடியோக்கான டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நன்றி.